ஹாய். எக்ஸல்ல குடுத்துருக்கிற டேட்டாவோட ஆர்டினரி சம்மேஷன், டைனமிக் சம்மேஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆர்டினரி சம்மேஷன் அப்படின்னா, இப்ப இங்க குடுத்துருக்கிற டேட்டாவோட ஜஸ்ட் சம் வேல்யூஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து வேரி ஆகாது. வேறாஸ் டைனமிக் சம்மேஷன் அப்படின்னா, ஃபார் சம் ரீசன்ஸ் இதுல சில டேட்டா வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த சம்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஆர்டினரி சம்மேஷன்ல நத்திங் பட் நீங்க நார்மலான சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த ரேஞ்ச் சம் வந்து நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கிற டேட்டாவோட சம்மேஷன் போடணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட சம்மேஷன் வந்துடும். வேறஸ் டைனமிக் சம்மேஷனில் சம் ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் சப் டோட்டல் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். சப் டோட்டல் யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ரைசஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ, எனக்கு இங்கே சம் வேணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்பர் வந்து இங்கே 9. ஸோ நீங்கள் 9 செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு எந்த ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் வேணும் சேம் இந்த C6ல இருந்து C18 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரேசஸ் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் 287 தான் கிடைக்கும். வேறஸ் இப்போ நம்ம இதை வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபார் சம் ரீசன்ஸ் நீங்கள் ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி Ctrl+Shift+L வந்து உங்களுக்கு ஃபில்டருக்கான ஷார்ட்கட். ஸோ இங்கே நீங்கள் இந்த ஃபில்டரை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு நம்பர் ஃபில்டர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அதாவது கிரேட்டர் தேன் 15 இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் இங்கே கவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் 15 இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி ஆர்டினரி சம்மேஷனில் எர்லியர் இருந்த ஓவரால் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். வேறு டைனமிக் சம்மேஷன் அதாவது சப்டோட்டல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஃபிகர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கோ அது மட்டும் கவுண்ட் ஆகி 237 இன்ஸ்டெட் ஆஃப் டோட்டல் 287ல் இங்கே இருக்க 237 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேணா பாருங்கள். இந்த நம்பர் ஃபில்டர் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைனமிக் சம்மேஷன் அதாவது சப்டோட்டல் வந்து உங்களுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட் இருக்கும்போது இதை நீங்கள் டைனமிக்கலாக சேஞ்ச் பண்ணி அதோட கரண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஃபர்தர் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.